ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களுடைய பூவார் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டிங் போகலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே கிளம்பி வரேன். வெளியே பார்த்தா பக்கத்துலேயே பேக் வாட்டர்ஸ், அங்கே போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போட்டிங் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த பூவாரில் ஒரே ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் தான். மற்ற பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் தூரத்தில் திருவனந்தபுரத்தை சுற்றி இருக்குது. பூவாரில் போட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. சிலவங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக அதுக்கும் முன்னால் கூட போட் புக் பண்ணி பீச்சுக்கு போய் பார்ப்பாங்க. நிறைய விதமான போட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு லெஃப்டில் ஒரு போட் கிராஸ் ஆகுதுல, அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் போட். நம்ம மோட்டர் போட் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது துடுப்பை பயன்படுத்தி போகிற சிம்பிள் போட். ஒவ்வொரு போட்க்கும் ஒவ்வொரு விதமான பேமெண்ட் இருக்குது. பிக் குரூப்பாக நிறைய பேர் உட்காந்து சேர்ந்து போகிற மாதிரி இருக்கிற போட் தான் வந்து சீப். நம்ம போகிற மாதிரி ஃபேமிலியாகவும் போட் புக் பண்ணி போகலாம். ஒவ்வொருத்தருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கணக்கு வருது. அப்புறம் 1 ஹவருக்கு இவ்வளோ, 2 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ, 3 ஹவர்ஸ்க்கு இவ்வளோன்ட்டு கூட டைமை வச்சு போட்டிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் பாதை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடானதை வழி விட்டுட்டாங்க நமக்கு. இவ்வளோ தூரம் வர பார்த்தோன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப மட்டியாக கலங்கி தான் இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் போகிறப்ப நடு வழியில் கடை பார்க்குறேன். அதாவது அங்கங்கே போட் நிப்பாட்டி கடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இளநீ விற்கிறாங்க. இதோ பாருங்கள். உங்களுக்கு தாகமாக இருந்துச்சுன்னா அங்கேயே நிப்பாட்டி இளநீ குடிச்சிக்கலாம். அங்கங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. கேரளா வரும்போதெல்லாம் நாங்கள் போட்டிங் போய் ரொம்ப போர் அடித்தனால இந்த போட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடலான்னு யோசித்தோம். ஆனால் இந்த இளநீ கடை அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காலாம் வச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. இந்த போட்டில் இருக்கவங்க இளநீ பறித்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் பேர்ட் வாட்சிங்க்கும் இது ஒரு சூப்பரான பிளேஸ். நிறைய வகையான பேர்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். இன்னும் காலையிலேயே வந்தோன்னா இன்னும் நிறைய விதமான பேர்ட்ஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே வந்து நீங்கள் பொறுமையாக போட்டை நிறுத்தி நேச்சரை என்ஜாய் பண்ணி பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கலாம். நம்மளை போட்டிங் கூட்டிகிட்டு போகிறவங்க கூட நம்மளை ஏர்ச் பண்ணுறது கிடையாது. பொறுமையாக சுற்றி காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒருத்தருக்கும் 1000 ருபீஸ் கொடுத்து ஒரு போட்டுக்கு 4000 ருபீஸ் கொடுத்து போகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. ரிசார்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் மூலமாக போகும்போது தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கா என்னன்ட்டோ தெரியல. ஆனால் ரோட் சைட்லாம் நிறைய பேர் நின்று நம்மளை போட்டிங்க்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து 1500 2000 பர் போட்டுன்ட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அது சீப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப்டி பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, அதுதான் நம்ம பூவாரில் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். நீங்கள் இது வரைக்கும் அந்த ரெசார்ட் ரிவ்யூ பார்க்கலன்னா நான் அந்த ரெசார்ட் ரிவ்யூடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே கோகோ லேண்டுன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட், கார்டன், ரிசார்ட் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் அங்கே கூட புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ். இந்த இடத்துல தான் நெய்யார் ரிவர் வந்து அரேபியன் சீயோட கலக்கிற இடம். இந்த இடத்துல தான் வந்து நெய்யார் ரிவர், அரேபியன் சீ, பேக் வாட்டர்ஸ் 3மே ஜாயின் பண்ணுது. அதனால தான் நெய்யார் ஆற்றுல நிறையா தண்ணி ஓடுச்சுன்னா பேக் வாட்டர் க்ரூஸ் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். பீச் கிட்ட போக போக நம்ம வந்து கடலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தண்ணியும் கிளியராக இருக்குது. வாட்டர் ஃப்ளோவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பீச்சில் குட்டி குட்டி கடலாக இருக்குது. இளநீ, ஃபிஷ் ஃப்ரை அது மாதிரிலாம் விற்கிறாங்க. குட்டி பசங்களுக்கு பபிள்ஸ், பட்டம் அதெல்லாம் கூட விற்கிறாங்க. கேமல் ரைட், ஹார்ஸ் ரைடெல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம போயிட்டு விளையாட முடியாது. அங்கே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த பிளேஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். என் கூட சேர்ந்து போட்டிங் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.